வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்று ஒரு மொழிபெயர்ப்பு கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. குடும்பம் சம்மந்தப்பட்ட கதை இது. இந்த கதையை மொழிபெயர்த்தவங்க ஸ்ரீ அப்படின்றவங்க. இந்த கதையை எழுதியவர் மராத்தி எழுத்தாளர் வீசா காண்டேகர் என்பவர். கதையை வாசிக்கட்டுமா? கதையினுடைய பெயர் பழைய பந்தல். கிழவி அந்த வீட்டில் ஒரு பழைய பந்தலை போல இருக்கா. ஆனால் மல்லிகைக்கொடி படருதுன்னா பழைய பந்தலில் தானே படர முடியும்னு ஒரு நாள் திடீர்னு கிழவிக்கு ஞானோதயம் வந்துடுது. அது எப்படின்றது தான் இந்த கதை. பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தது குசுமா ஹார்மோனிய பெட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு பாட ஆரம்பித்தான். யமுனை நதிக்கரையில் கண்ணன் குழலூதுகிறான். பாட்டை கேட்டால் அலுப்பு தீரும்பாங்க. ஆனால் பின்கட்டில் பழைய வெள்ளப்புடவையை போத்திட்டு படுத்திருந்த பாட்டிக்கு இது வேதனையாக இருந்துச்சு. இந்த பொண்ணு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தாலே சனியே இந்த லொடலொடப்பு தான். இதை கேட்குறத விட புராணம் கேட்க போகலாமேன்னு முணுமுணுத்த வழக்கம் எந்திரிச்சு அவள் முன்கட்டுக்கு வந்தா. அப்பொழுது கோபு கையில் வர்ண காகிதத்தில் அச்சிட்ட ஒரு விளம்பரத்தோட குதிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்தான். பாட்டியை பார்த்த உடனே, பாட்டி இன்னைக்கு ஜோரான சினிமா வந்திருக்குன்னு கூவினான். அவன் அப்படியே ஓடி போய் பாட்டியோட காலை கட்டிக்கிறதா இருந்தான். ஆனால் அவளுடைய முகத்தை பார்த்ததும் அவனுடைய குழந்தை உள்ளம் திடுக்கிட்டது. அக்கான்னு கூவிக்கிட்டே அவன் குசுமாட்ட ஓடுனான். கோயிலுக்கு வெறுங்கையோடையா போகிறது? கோயிலில் வச்சுருக்கும் பானையில் போட கொஞ்சம் அரிசியாவது எடுத்துகிட்டு போகலான்ற எண்ணத்தோட பாட்டி சமையல் அறைக்கு போனான். ஒரு கிண்ணத்தில் அரிசி எடுத்துக்கிட்டா. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் மருமகிட்ட சொல்ல திரும்புவதற்குள்ளாயே, கொஞ்சம் அந்த குழந்தைய வச்சுக்கங்களேன், ஓயாமல் சினுங்கினபடியே இருக்குது, இன்னைக்கு சமையலும் சீக்கிரம் ஆகணும். சினிமாவுக்கு அவள் வார்த்தை பாதி தான் காதில் விழுந்துச்சு. மாமியாரோட முகத்தை பார்த்ததுமே அவர் மருமக சட்டுன்னு வாயை மூடிட்டா. நான் புராணம் கேட்குறது நின்று போயிடுமேன்ற கவலை இந்த வீட்டில் யாருக்காவது இருக்கா? பாட்டி நினச்சா. குழந்தை பலமாக அழுகிறதையும் சட்டை செய்யாமல் வீட்டை விட்டு வெளியே போனால். முதல் நாள் கலர்ஜிபத்தில் கேட்ட ஒரு பாடலை அவள் வாய் முணுமுணுத்துக்கிட்டே போச்சு. பாட்டி கழுத்தை வளைச்சி தான் மங்கிய பார்வையால் அந்த வீட்டை பார்த்தா. தான் ஒரு கரையிலையும் வீட்டில் உள்ள மற்றவங்க எல்லாரும் இன்னொரு கரையிலையும் இருக்கிறதா அவளுக்கு தோணுச்சு. இந்த ரெண்டு கரைக்கும் நடுவில் அகாதமான ஆற்றின் சீல வெள்ளம் ஓடுது. அவள் திரும்ப அக்கறைக்கு எப்படி போக முடியும்? மற்ற ஆறுகளுக்கு வராவதி உண்டு. ஆனால் வாழ்க்கை ஆற்றுக்கு பாலம் போடக்கூட கடவுளால் கூட முடியாதே. பாட்டிக்கு கிட்டத்தட்ட 70 வயசாயிடுச்சு. தன் வாழ்க்கையில் அவள் பட்ட துன்பங்கள் யாவும் அவளுடைய சூன்ய மனத்தில் சுழன்று படிஞ்சுது. உடல் தளர்ந்துருச்சு. வீட்டு வேலை செய்ய முடியல. மனமும் சோர்ந்து போச்சு. ஒரு நாள் போகிறது ஒரு யுகம் போல இருந்தது. ராத்திரியில் ஒரு தரம் தூக்கம் கலைஞ்சா மறுபடி வர்றதில்ல. ஆனால் ராத்திரி பொழுதோ விரைவில் போகிறதும் இல்லை. மகன் மருமக பேரன் பேத்திக அவங்களுடைய உலகம் தான் உலகத்து நின்று முற்றிலும் வேறுபட்டதுன்னு அவளுக்கு சில நாளாக தோண ஆரம்பிச்சிருக்கு. அவள் கண்ணை திறந்தபடியே இருட்டை பார்த்துக்கிட்டு படுக்கையில் உட்காந்துருப்பா. அந்த சமயத்தில் வீட்டில் மீதி பேர் எல்லாரும் இனிய தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பாங்க. சாப்பாடு, துணிமணி, வேடிக்கை முதல்ல எல்லா விஷயங்கள்லையும் வீட்டில் ஒரு ஆச்சரியகரமான மாறுதல் அவளுக்கு தென்பட்டது. அவள் புராணம் கேட்க உட்கார்ந்தா. சாஸ்திரிகளின் வாக்கு பிரவாகம் படையெடுத்து ஓடுச்சு. இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் சொந்தமில்லை. அதனால நாம் பிறந்த நிமிஷம் முதல் நம்மால் கூடிய வரைக்கும் சிந்திக்கிறது நம்மளுடைய கடமை. ஆண்டவனை, ஈஸ்வரனுடைய நாமத்துக்குள்ள மகிமையை அளவிட்டு சொல்ல யாராலையும் முடியாது. வீட்டில் யாரோ நோயாளியாக இருந்ததனால் அவர் இன்று சற்று சீக்கிரமே புராணத்தை முடிச்சிட்டார். பாட்டி மிகுந்த பக்தியோடு அவருடைய பிரவசனத்தை கேட்டா. எதிரே கர்ப்பகிரகத்துக்குள் இருந்த சங்கரலிங்கம் அவள் கண்ணுக்கு தெரியல. ஆயினும் நடுநடுவே அவள் அந்த பக்கம் பார்த்து கையை கோப்புனான். ஆண்டவனுடைய தரிசனம் கிடைச்சாதான் தன் மனதுக்கு இனி அமைதி உண்டாகும்னு அவளுக்கு தோணுச்சு. ஆனால் ஆண்டவனுடைய தரிசனம் சொர்க்கத்தில் தானே கிடைக்கும். சொர்க்கத்துக்கு போகிறதுன்னா சாவை பற்றி எண்ணின உடனே அவளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. தன்னுடைய மகள் சிறு வயதில் நோய்வாப்பட்டிருந்த போது, கடவுளை என்னையை கொண்டு போ, இந்த குழந்தைக்கு உயிர் கொடுன்னு அவள் ரொம்பவும் மகிழ்ச்சியோடு வேண்டிக்கிட்டது உண்டு. அதுக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போயினன்றது தான் உண்மை. ஆனால் சாவை பற்றி நினச்சதும் முன்னை காட்டி இப்போ உயிர் விடுறது அவளுக்கு கஷ்டமாக தோணுச்சு. நமக்கு சாவே வேண்டாமே, ஆனால் உயிரோடு இருந்து மட்டும் நாம் என்ன செஞ்சிட போகிறோம்? நமக்கு இந்த உலகத்தில் என்ன வேலை இருக்கே? இப்படியெல்லாம் அவள் யோசிக்க ஆரம்பித்தா. புராணம் நடந்துக்கிட்டு இருந்த போதே அவள் ஒரு தரம் வெளிப்புறம் பார்த்தா. மாலை கரு நிழல் உலகத்தை இருட்டாக்குச்சு. மரத்திலிருந்து சருகுகள் உதிர்ற ஓசை கூட கேட்டது. கூட்டுக்கு திரும்புகிற காக்கைகளின் கூச்சல் ஓயாமல் காற்றில் விழுந்தது. பாட்டியினுடைய மனதில் விசித்திரமான கருத்து வந்தது. மற்ற பறவைகள் மட்டும் அமைதியாக கூட்டுக்கு திரும்புது. ஆனால் இந்த காக்காய்க்கு மட்டும் கூச்சல் போடாமல் போகிறதில்ல. புராணம் முடிகிறதுக்கு முன்னாடியே இருள் கவர்ந்துக்கிடுச்சு. பாட்டி மெதுவாக எந்திரிச்சா. வழியில் அவள் கண்ணுக்கு ஒன்றுமே புலப்படலை.
ஆயினும் சோர்ந்த மனநிலையிலே அந்த இருட்டிலே நடந்து போகுது அவளுக்கு ஓரளவுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. வாசலில் அவளுடைய மகன் நின்றுக்கிட்டு இருந்தார். என்னம்மா இவ்வளோ நேரம், அதுவும் இந்த இருட்டில்? பாட்டி எதுவும் பேசாமலே உள்ளே போனான். கோயிலுக்கு வந்து இவன் என்னை பார்த்துருந்தான்னா இவனுடைய அன்பை உண்மைன்னு சொல்லலாம் அப்படின்னு அவள் மனசு நினச்சிது. அவள் உள்ளே போய் பார்த்தபோது சமையலறையில் கடை கட்டியாயிருச்சு. குஸ்மாவும் கோபுவும் சினிமாவுக்கு போகிற ஆனந்தத்தில் மூழ்கி இருந்தாங்க. பிள்ளை தன்னையும் வான்னு கூப்பிடணும். அப்போ எனக்கோ கண்ணு தெரியறதில்ல. எதுக்குடா பணத்தை கரியாக்குற, நான் குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் நான் பார்த்த மாதிரி தான்னு பதில் சொல்ல வேணும்னு பாட்டி நினச்சா. ஆனால் இதே விஷயத்த மருமக சொன்னபோது அவளுக்கு பிரமாதமான கோபம் வந்துருச்சு. காய்க்குழந்தையை வீட்டில் விட்டுட்டு சினிமா பார்க்க போகிற மருமகளுக்கு சரியான புத்தி போட்டணும்னு அவளுக்கு தோணுச்சு. ஆனால் அடுத்த நிமிஷமே மாலை நேரத்தில் அவள் கண்ட காட்சியை நினச்சிக்கிட்டா. அவள் ஆற்றின் ஒரு கரையில் இருக்கா, மற்றவங்க எல்லாரும் மறுக்கரையில் இருக்காங்க. இனி அவங்களுக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு? யார் என்ன வேணாலும் செய்யட்டுமே. அவள் பூஜை அறையில் முன்னாடி போய் உட்கார்ந்தா. நந்தா விளக்கில் திரி கருக்காடி இருந்ததை அவள் பார்த்தா. சுடரை தட்டாமலே அவள் ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்துருந்தா. பிறகு ஆண்டவன் முன்பு தலையை சாய்ச்சி தழுதழுத்த குரல்ல, நாராயணா, இந்த பந்தத்திலேருந்து என்னை விடுவிச்சிடப்பனே அப்படின்னா. அவள் இப்படி சொல்லிட்டா இந்த பந்தத்திலிருந்து. ஆனால் விடுபட மரணத்தை தவிர வேறு வழியே இல்லைன்றது கவனத்துக்கு வந்ததுமே அது என்னவோ போல இருந்தது. ஆனால் அவள் திரும்பி மறுகரைக்கு எப்படி போக முடியும்? நடுவில் ஆழமான வெள்ளம் ஓடுதே. பலகாரம் செய்ததுக்காக அவள் பூஜையிலிருந்து வெளியே வந்ததும் வீட்டில் இருந்த மற்றொரு உலகத்தின் மாறுதல் அவளுக்கு தெளிவாக புலப்பட்டது. வெள்ளப்புடவையை தவிர்த்து வேறு துணியாக உடம்புல பட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. சினிமாவுக்கு போகிறதுக்கு சிங்காரிச்சிக்கிட்டு வந்த குசுமாவை அவள் பார்த்தா. ரோஜா நிற புடவை, அதே நேரத்தில் ப்ளவுஸு, வட்டமான கூந்தற்கட்டு, இடது கை மணிக்கட்டில் பொன் கை கடிகாரம். நல்ல வேளையாக அவள் முகத்தில் அப்பிட்டு இருந்த பவுடர் பாட்டியோட கண்ணுக்கு தென்படலை. ஆனால் அவள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக பாட்டியை தாண்டி போன போது ஏதோ ஒரு சென்ட்டின் தீவிர நெடி பாட்டியினுடைய மூக்கில் அடிச்சுது. பாட்டி மூக்கை அழுத்தி மூடிக்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் குஸ்மாவோட அம்மாவும் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு வெளியே வந்தா. அந்த பொண்ணுக்கு தாய் தானே இவ, பாட்டி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டா. 3 குழந்தைகளுக்கு தாயான பிறகும் அவன் நிலக்கண்ணாடியில் அழகு பார்த்து தலை பின்னிக்கிறது பாட்டிக்கு அடியோட பிடிக்கலை. இம்மாதிரி உலகத்துலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கிட்டே போவது ஒரு விதத்தில் நல்லதுதான்னு பாட்டிக்கு தோணுச்சு. ஆனால் குழந்தைய தொட்டிலில் விட்டுட்டு அவங்க எல்லாரும் வெளியே கிளம்புற வரைக்கும் தான் இந்த எண்ணம் நிலச்சிருந்தது. கொஞ்ச நேரம் அவள் பூஜை அறையில் போய் உட்காந்தா. ஆனால் வீட்டில் இருந்த நிசப்தமான அமைதி அவளை வாட்டுச்சு. நாம் எப்பொழுதோ இந்த உலகத்தை விட்டு போயாகிவிட்டது. ஏதோ ஒரு ஆசையில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிசகாகி இருக்கும். இந்த கணத்தில் இதோ ஆண்டவன் முன்னால் உட்கார்ந்துருப்பது நாமல்ல, நம்முடைய பிசாசுன்னு கூட அவளுக்கு தோணுச்சு. இதை நினச்சதுமே அவளுடைய இருதயம் படபடன்னு அடிச்சுக்கிட்டது. அவள் பூஜையிலேருந்து வெளியே வந்து இந்த விளக்க போடுறதும் அந்த விளக்க போடுறதுமா சும்மா வீடு முழுக்க சுற்றி வந்தா. சமையலறை மூலையில் 4-5 கரும்பு துண்டுகள் கிடக்கிறத அவள் இயல்பாக பார்த்தா. பக்கத்திலேயே அருவாள் மனையும் இருந்துச்சு. பாட்டிக்கு கரும்பு தின்னணும்னு ஆசை வந்துச்சு. மறுகணமே அவளுக்கு சுயநினைவு வந்தது. பொக்கவா கிழவி எப்படி கரும்பு தின்ன முடியும்? அருவாள் மனையை பார்த்து கிடக்கட்டும் சனியேன்னு சொல்லிட்டு அவள் சமையலறையிலேருந்து வெளியே வந்தா. மருமகளோட அறைக்குள்ளே போனதும் அவன் மனம் பட்டபாடு சொல்லும் தரமல்ல. கட்டிலில் தொங்குன மெல்லிய கொசுவலை, மேஜை மேலே வச்சிருந்த விலையுயர்ந்த ரேடியோ பெட்டி, சுவத்தில் மாட்டியிருந்த அழகிய படங்கள் எல்லாம் ஒரே உல்லாச உலகம்தான். தரையில் விழுந்திருந்த கைக்குட்டை பாட்டியோட காலில் பட்டுச்சு. இந்த கைக்குட்டைக்கு இவ்வளவு வெண்மை எப்படி வந்துச்சு? இதை சுக்கலாக கிழிச்சு போட்டா என்னன்னு அவ்வளவு கோபம் வந்துச்சு பாட்டிக்கு. மருமகளுடைய இந்த ஒய்யார வாழ்க்கை பாட்டிக்கு சகிக்கலை. குழந்தைகளுடைய அறைக்கு போனதும் அவளுடைய எரிச்சல் அதிகமாச்சு. குஸ்மாவின் மேஜை மேலே கொண்டை ஊசிகள் குவியலாக கிடந்துச்சு. பக்கத்துலேயே ஏதோ ஒரு புத்தகம் இருந்தது. பாட்டி அதை எடுத்து கண்ணருகே கொண்டு வந்து உத்து பார்த்தா. நாசமாக போகன்னு சொல்லிக்கிட்டே அதை அவள் விட்டெறிஞ்சா. அது ஒரு சமூக நாவல். அந்த அட்டைப்படத்தில் ஒரு இளைஞன் குனிந்து தன்னுடைய காதலியை முத்தமிட்டுக்கிட்டு இருந்தான். கோபுடைய சட்டை ஆணியில் தொங்குச்சு. அதை மேலாக பார்த்துட்டு அவனுடைய பலகை மேலே வச்சுருந்த புத்தகத்தை பாட்டி எடுத்தா. விளக்கு வெளிச்சத்தில் போய் அதை பிரித்தா. ரொம்ப சிரமப்பட்டு இந்த வரிகளை மட்டும் படித்தா. தாத்தாவுடைய உச்சி குடுமி புசு புசுன்னு பறக்குது பாரு, வளர்ந்து நிற்கும் பாட்டியினுடைய பொக்கவாய் சிரிப்பின் அழகை பாரு. மிகுந்த வெறுப்போட அந்த புத்தகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவசரமாக வெளியே வந்து வாசக்கதவை திறந்தா. வெளியே எங்கேயும் இருள் பரவி இருந்துச்சு. வாசல் முற்றத்தில் பழைய பந்தலில் ஏற்றின மல்லிகை கொடி எங்கும் நறுமணத்தை வீசிச்சு. ஆனால் அந்த பாட்டிக்கும் மனத்துக்கும் சம்பந்தமே இல்லை. விளக்குகளையெல்லாம் அணைச்சா மறுபடி பூஜை அறைக்குள்ளே வந்து உட்கார்ந்தா. அவள் உள்ளத்தில் கடுமையான வேதனை உண்டாச்சு. அவள் யாருக்காக உயிர் வாழ்கிறான்றே அவளுக்கு விளங்கலை. கடவுளின் முன்னால் தலையை சாய்ச்சி அவள் பேசாமல் படுத்திருந்தா.
மூடி அவள் கண்முன்பு அவளுடைய வாழ்க்கை முழுவதும் பறவையை போல பறந்து மறைஞ்சுது. அந்த பாதி மயக்கத்தில் இத்தனை வருஷங்கள் நாம் வாழ்ந்தோம் அப்படின்றதே அவளுக்கு உண்மையாக படலை. எதுக்காக, யாருக்காக தான் உயிர் இந்த இழைத்த உடம்புல இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்றத நினைக்க நினைக்க அவளுடைய மனம் ரொம்ப சோர்ந்து போச்சு. இந்த சோர்வினால் தானோ என்னவோ அவள் கண் அயர்ந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் யாரோ கதவை தட்டினாங்க. தூக்கம் கலைஞ்சதுனால சிறுசிறுப்போட பாட்டி கண்ணை திறந்தா. நந்தா விளக்கு அணைஞ்சிருந்தது. இருட்டில் தடுமாறிக்கிட்டே வெளியே வந்து அவள் மின்சார விளக்கை போட்டா. வாசக்கதவை திறந்தா. சினிமாவுக்கு போனவங்க திரும்பி வந்திருந்தாங்க. குழந்தை எழுந்துதாத்த மருமக கேட்டா. பாட்டி பேசவே இல்லை. மருமக தொட்டில்கிட்ட போய் தொட்டிய குழந்தைய பார்த்துக்கிட்டே, அடியம்மா, குழந்தை சொட்ட சொட்ட நனைஞ்சிருக்கே, என் ராஜா, இந்த ஈரத்துலையாடா நீ தூங்குன சொல்லிக்கிட்டே குழந்தைய எடுத்து தொடச்சி அன்போட முத்தமிட்டா. இதை பார்த்ததும், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி துணைக்காக வீடு முழுதும் தேடினனே, குழந்தைகிட்ட மட்டும் நான் போகலை. வீட்டில் உள்ள மற்றவங்களின் உலகம் என் உலகத்திலிருந்து வேறுபட்டிருக்கலாம். ஆனால் குழந்தையோட உலகம் வேறுபட்டதா பாட்டிக்கு தோணுச்சு. அவள் குழந்தைய எடுத்துக்க முன் வந்தா. அதுக்குள் மருமக கோபத்தோடு அதை தூக்கிட்டு தன் அறைக்கு போயிட்டா. இருளடர்ந்த பூஜைக்குள்ளே போய் பாட்டி கண்ணை தொடச்சிக்கிட்டா. குழந்தையோட தானும் ஒட்டி கொள்ளலான்னு பாட்டி நினச்சா. ஆனால் அவளுக்கு குழந்தைகிட்ட என்ன உரிமை இருக்குது? இப்போ தாயினுடைய அணைப்பில் குழந்தை சிரித்து தூங்கிட்டு இருக்கும். பாட்டிக்கோ இனி ராத்திரி முழுதும் தூக்கம் வர போகிறதில்ல. தனிமை தான் தனக்கு இனிமே வாழ்க்கையில் என்ன மகிழ்ச்சியை உண்டாக்க போகுது. நந்தா விளக்கை ஏற்றணுன்னு அவள் 1000 தடவை நினச்சா. ஆனால் அவளால் எழுந்திருக்கவே முடியல. ஆமாம், இந்த கடவுள் கொஞ்ச நாள் இருட்டில் தான் இருக்கட்டுமேன்னு அவளுடைய எண்ணம் போக அவளுடைய சிரத்தைக்கு கொஞ்சமும் பொருந்தாத எண்ணம் கணப்பொழுது தோன்றுச்சு. இதுக்குள்ளே குழந்தையினுடைய அழுகை கேட்டுச்சு. அது பலமாக அழுதுது. பாட்டி தன்னோட இடத்தை விட்டு அசையலை. பூஜை அறையில் இருப்பாருன்னு மருமகள் சொன்ன வார்த்தை அவள் காதில் விழுந்தது. பாட்டி அவசரமாக எழுந்து நந்தா விளக்கை ஏற்றுனா. குழந்தைய எடுத்துக்கிட்டு அம்மா உள்ளே வந்தா. அந்த குழந்தை பாத்தி பாத்தி பாத்தின்னு கூவிக்கிட்டே அவன் மேலே தாவுச்சு. எழுந்ததுமே பாட்டி பாட்டின்னு உங்ககிட்ட வர அடம் பிடிச்சான். எவ்வளவோ தட்டுனே விளையாட்டு காமிச்சேன். ஆனால் பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருந்தான். உங்களுக்கு சிரமமாக இருக்குமேன்னு பார்த்தேன். சிரமம் என்னடி எனக்கு? இந்த கண்ணான குழந்தையோட கொஞ்சம் என்ன சிரமம்? பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னான். குழந்தையோட தாய் தூங்க போனா. பாட்டி குழந்தைக்கு விளையாட்டு காட்ட வாசலுக்கு எடுத்துகிட்டு வந்தா. அதை பாரு, விளக்கு விளக்கு. ஆகாயத்தில் இருந்த நட்சத்திரங்களை அவனுக்கு காட்டினான். இப்போ அவன் மனசில் வேறு எண்ணம் தோணுச்சு. முன்போலவே இப்போவும் பூமியில் இருள் சூழ்ந்துதான் இருக்கு. ஆகாயத்தில் தாரகைகள் மினுமினுத்தன. காற்றலையோடு மல்லிகை மலரின் மனமும் வீசுச்சு. அந்த பழைய பந்தலின் வாழ்க்கை தரையிலே ஊன்றி கொண்டு நிற்பது மல்லிகையின் இந்த இனிய மனத்துக்காகத்தான்றது உணர்ந்ததும் பாட்டியினுடைய மனசு அமைதியானச்சு. மகிழ்வுற்ற அவள் மனம் ஆண்டவன் வீட்டிலிருந்து சமீபகாலத்தில் வரும் உயிரும் ஆண்டவனின் வீட்டுக்கு விரைவில் செல்ல போகிற உயிரும் உறவு கொண்டாடுவதில் என்ன தடை இருக்கிறதுன்னு பேசிச்சு. தாய் சொல்லவே குசுமா குழந்தையை திருப்பி எடுத்துகிட்டு போக வந்தா. யமுனை நதிக்கரையில் கண்ணன் குழல் ஊதுகிறான்னு முணுமுணுத்துக்கிட்டே அவள் வந்தா. அவள் முணுமுணுத்த அந்த பாட்டை கேட்டு குழந்தையை போலவே பாட்டிக்கும் அளப்பரிய ஆனந்தம் உண்டாச்சு. கதை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. கதையின் எழுத்தாளர், வயசு ஆக ஆக எல்லாருக்குமே ஒரு விதமான விரக்தி வெறுப்பு நிலைமை உண்டாகும் இல்லையா? மிக அழகாக இந்த கதையில் கடவுள்கிட்ட போகிறவரும் கடவுளிடமிருந்து வந்த குழந்தைக்கும் இடையில ஒரு அழகான பாலத்தை அமைச்சிருக்காங்க இந்த கதையினுடைய எழுத்தாளர். மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.